அன்புக்குரிய நமது தேவகுரு ஜோதிட பாடசாலை மாணவர்களுக்கும் நமது தேவகுரு ஜோதிடம் யூடியூப் சேனல் வழியாக ஜோதிட பாடங்கள் அனைத்தையும் சிறப்பாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் முதற்கண் எனது வணக்கம். இந்த காணொளி பலன் பார்ப்பது எப்படி என்கிற பாடத்தில் 49வது பாடமாக மீன லக்கணம் உதாரண ஜாதகம் 3. இது ஒரு உண்மையான ஒரு ஜாதகம். நம்மளோட ஜாதகம் பார்க்க வந்தவங்க என்னுடைய ஜாதகத்தை பதிவிடுங்க அப்படின்னு சொன்னதுனால அவருடைய விருப்பத்திற்கு இணங்க இதை பதிவிடுறோம். சரியா? அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஜோதிட பாடம் என்பது வேதம் படிப்பது போன்றும் இசை படிப்பது போன்றும் ஒரு முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ரிக், யசூர், சாமம், அதர்வணம் என்று சொல்லப்படக்கூடிய வேதங்களுக்கு 6 அங்கங்கள். அந்த 6 அங்கங்களில் ஜோதிடம் கண்ணாக இருக்கக்கூடியது. அந்த கண் போன்று வேதங்களுக்கு செயல்படக்கூடிய இந்த ஜோதிடத்தை எல்லோரும் கற்பது என்பது மிக அற்புதமான ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படிங்கிறதுனால ஜோதிடம் படிங்க. ஜோதிடம் படிப்பது நம்ம வாழ்க்கைக்கு அது ஒரு உறுதுணையாக இருக்கும். இழுக்கல் உடையுளி ஊற்றுக்கோள் அற்றே ஒழுக்கம் உடையார் வாய்ச்சொல் என்று வள்ளுவர் சொன்ன மாதிரி சிரமமான ஒரு காலகட்டத்தில் ஒரு பெரியவங்களிடம் ஆலோசனை கேட்டு நாம் நடந்து கொள்ளலாம். வழுக்கலான நடத்தில் போகும்போது எப்படி ஊன்றுகோல் பயன்படுகிறதோ அது மாதிரி. ஆகையினால் எல்லாரும் சேர்ந்து படிங்க. ஜோதிடத்தை மிக அற்புதமாக படிங்க. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஜோதிடம் படிக்கணும்னா ஆன்லைன் வகுப்பு இருக்கிறது, நேரடி வகுப்பும் இருக்கிறது. அதோடு ஜோதிடம் பார்க்கணும், ஜாதகம் பார்க்கணும் சார், கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மீன லக்கணம் 25/1/1983 இவருடைய டேட் ஆஃப் பர்த். டைம் ஆஃப் பர்த் 10:50 AM. பிளேஸ் ஆஃப் பர்த் மதுரை. பிறந்திருக்கும் போது ஒரு சந்திர தசா இருப்பு 3 வருடம் 1 மாதம் 1 நாள் இருந்திருக்கு. அதாவது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். அதனால சந்திரன் உச்சம் பெற்ற சந்திரன். சரி, இங்க லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு, மீன லக்கணத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய குரு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 1, 5, 9 இருக்கலாம். நல்லது. அந்த வகையில் இந்த லக்கணாதிபதி மீனத்திலிருந்து 9ஆம் இடமான விருச்சிகத்தில் நட்பு பெற்று அமர்ந்திருக்கிறார். நட்பு பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய குரு நவகோணம் என்கிற இடத்தில் இருப்பதனால் ஒரு நல்ல பலனை செய்தே தீரும். என்றாலும் அவர் வாங்கிய சாரம் அதை பார்க்கணும். அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வாங்குகிறார். அனுச நட்சத்திரம் 3ஆம் பாதம் வாங்கி நவாம்ச சக்கரத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் பகை பெறுகிறார். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு கிரக பலமே நவாம்ச சக்கரம் தான். அப்படி பகை பெற்றதனால் ஒரு 50% பலனை குறைத்தே செய்யும். குரு முழுமையாக இந்த பலனை செய்ய முடியாது. இங்கு விரையாதிபதி சனியோட சாரத்தை வாங்கியதனால் விரயத்தையும் கொடுக்கும், வரவுக்கு மீறிய செலவினங்களையும் கொடுக்கும். அவ்வளவுதான். மற்றபடி பயப்பட வேண்டாம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு லக்கணத்தை 5ஆம் பார்வையாகவும் 3ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாகவும் 5ஆம் இடத்தை 9ஆம் பார்வையாகவும் பார்க்கும். 7ஆம் பார்வையாக பார்க்கும் பொழுது இந்த சந்திரனையும் பார்க்கும். 5ஆம் அதிபதியான சந்திரனையும் உச்சம் பெற்ற சந்திரனையும் பார்க்கும். சரியா? அப்படி பார்க்கும்போது குருவும் சந்திரனும் சமசப்தம பார்வையாக பார்த்துக் கொள்வது கஜகேசரி யோகத்தை ஏற்படுத்தும். கஜகேசரி யோகம் இருக்கக்கூடிய ஜாதகத்தில் வேறு எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷத்தினுடைய பாதிப்பு குறையும் என்பது ஜோதிட சாஸ்திர விதி. ஆகையினால் இங்கு கஜகேசரி யோகம் என்கிற ஒரு சிறப்பான யோகத்தை பெற்றிருக்கக்கூடியவர் இந்த ஜாதகர். அடுத்து 5ஆம் பாவகம். 5ஆம் பாவக அதிபதியான சந்திரன் 5ஆம் பாவக அதிபதியான அந்த சந்திரனுடைய சாரத்திலே இருந்தது. ரோஹிணி நட்சத்திரம் சந்திரனுடைய சாரம் அவருடைய சுயச்சாரத்திலே இருந்தது. மிகவும் சிறப்பு. ரோஹிணி 4 வாங்கியிருந்தா இன்னும் ரொம்ப சிறப்பா இருக்கும். நவாம்சத்திலையும் ஆட்சி பெற்றிருக்கும். இங்க உச்சம் பெற்ற ராசியில் உச்சம் பெற்ற சந்திரன் நவாம்சத்தில் ஆட்சி பெற்று இருக்கும். அல்லது ரோஹிணி 2 வாங்கியிருந்தாலும் இங்கேயும் உச்சம் அங்கேயும் உச்சமாக இருக்கும், இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். என்றாலும் பரவாயில்லை. பூர்வீகம்
முன் ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கப்பெற்ற ஒரு ஜாதகர், புத்திர விருத்தி உள்ள ஒரு ஜாதகர், புத்திரர்களால் சிறப்பு பெறக்கூடிய ஒரு ஜாதகர், புத்திரர்களால் நற்பெயரை பெறக்கூடிய ஒரு ஜாதகர், அந்த மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து 9ஆம் பாவகம் விருச்சிகம். இவர் 2ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய். செவ்வாய் லக்கணத்திற்கு 12ஆம் இடத்தில் மறைகிறார். மறைந்த செவ்வாய் தோஷத்தை கொடுத்தாலும் ஒரு இயற்கை சுபக்கிரகமான சுக்கிரனோடு இருப்பதனால் தோஷ நிவர்த்தியை கொடுத்திருக்கிறார் என்றாலும் அந்த தோஷம் என்பது என்னுடைய இத்தனை வருட அனுபவத்தில் அந்த தோஷத்தை காட்டவே செய்கிறது. சுக்கிரன் களத்திரக்காரகர் இல்லையா? அப்ப 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த களத்திரக்காரோடு சேரும் பொழுது மனைவியுடன் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும். இந்த கருத்து வேறுபாடுகள் காரணமாக குடும்பத்தில் பிரச்சனைகளை கொடுத்துவிடும். அந்த மாதிரியான அமைப்புள்ள ஒரு ஜாதகம் என்றாலும் 9ஆம் பாவகம் என்று ஆய்வு செய்யும் பொழுது 9ஆம் பாவக அதிபதியான செவ்வாய் ராகு சாரத்தில் சதய நட்சத்திரம் 2ஆம் பாகத்தில் நவாம்சத்தில் உச்சம் பெற்று அமர்ந்ததன் காரணமாக இங்கே ஒரு பாரம்பரியமிக்க குடும்பத்தை சேர்ந்தவராக இவருடைய பரம்பரை முன்னோர்கள் என்று சொல்லும் பொழுது ஒரு பேரும் புகழும் மிக்க ஒரு குடும்பமாக இவர்கள் இருப்பார்கள். இப்போ லக்னாதிபதி குருவை மறுபடியும் பார்ப்போம். 10ஆம் அதிபதியாகவும் வராரா? இவருடைய தொழிலை பற்றி நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இவர் தொழில் என்ன அப்படின்னா, லக்னாதிபத்தியமும் 10ஆம் அதிபத்தியமும் பெற்று வரக்கூடிய குரு. லக்கணத்திற்கு 9இல் ஜீவன காரகாதிபதியான சனியோட சாரத்தில் இவர் ஜீவனஸ்தானம். 10 என்பது ஜீவனஸ்தானம். அப்ப ஜீவனஸ்தான அதிபதியான குரு ஜீவன காரகாதிபதியான சனியின் சாரத்தில் இருப்பது கண்டிப்பாக நல்ல ஒரு வேலையை பெற்றுத்தரும். இது இன்னொரு விஷயம், இந்த ஜாதகத்தில் சூரியன் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். 6ஆம் அதிபதியாக லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் போட்டி பந்தயங்களில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துவிடும். சூரியன் லக்கணத்திற்கு 11ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த ஜாதகத்துக்கு பஞ்சமாதிபதியான சந்திரன் சாரத்தில் திருவோண நட்சத்திரம் 1ஆம் பாதம் வாங்கி நவாம்சத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் சூரியன். ஒரு அரசு கிரகம் சூரியன் அவர் நவாம்சத்தில் மிகப்பெரிய பலம் பெற்று அமர்ந்ததனால் 11ஆம் இடத்திலும் அவர் ராசி சக்கரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை என்பது நிச்சயமாக அரசு வேலையை பெற்றுத்தரும். ஏன்னா இந்த லக்னாதிபதியும் 10ஆம் அதிபதியும் பெற்று வரக்கூடிய குரு லக்கணத்தையும் பார்க்கிறார். லக்கணத்தை பார்த்திருக்கக்கூடிய நிலை என்பது இந்த ஜாதகரை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அப்போ அரசு வேலையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு ஜாதகம். அரசு வேலையும் 4ம் 7ம் ஆதிபத்தியம் பெற்றிருக்கக்கூடிய இந்த புதனுடைய புதன் லக்கணத்துக்கு 10ல் இருக்கிறார். நல்லா கவனிங்க, 4ஆம் ஆதிபத்தியமும் 7ஆம் ஆதிபத்தியமும் 10ஆம் ஆதிபத்தியமும் புதன் சம்பந்தப்படுது பாருங்க. புதன் 4க்கு அதிபதி, 7க்கும் அதிபதி, அவர் 10ல் அமர்ந்திருக்கிறார். இந்த புதன் இந்த 3 கேந்திரத்திலையும் சம்பந்தப்படுகிறது. அப்படி இந்த புதன் சம்பந்தப்படுவதனால் இவருடைய வேலை என்பது, அரசு வேலை என்பது எழுதி கொண்டே இருப்பது அல்லது நுட்பமான கணிதம் கொண்டிருக்கக்கூடிய வேலையாக பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு உள்ள ஜாதகம். இந்த ஜாதகம் வேலை வாய்ப்பை, அரசு வேலை வாய்ப்பை பெற்றுத்தரக்கூடிய அமைப்புள்ள ஜாதகம். கேது 10ல் ஒரு பாவி இருப்பதை விட பாம்பு இருப்பது நல்லது என்கிற பழமொழி. அதே மாதிரி கேது என்கிற ஒரு பாம்பு கிரகம் இந்த இடத்துல இருப்பது நல்லதுதான். சரியா? அப்ப பாருங்க, இவருடைய வேலை என்பது மிக சிறப்பாகவே அமையும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சந்திரனும் புத்திர விருத்தியை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். செவ்வாய் மட்டும் 9 குடையவராகவும் 2 குடையவராகவும் நவாம்ச சக்கரத்தில் உச்சம் பெற்று ராசியில் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலை சுக்கரனோடு சேர்ந்து இருப்பதனால் திருமண வாழ்க்கை அப்படிங்கிறதுல மட்டும் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். அதற்கு 7ஆம் பாவக அதிபதியும் ஒரு காரணம். எப்படி? இந்த புதன் 7 குடையவர் தானே. 7ஆம் பாவக அதிபதியான புதன்
தனுசுவில் அமர்ந்து 8ஆம் அதிபதியான சுக்கிரனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரனுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கிறார். ஒரு அட்டமாதிபதியினுடைய சாரத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய எந்த ஒரு கிரகமும் கொஞ்சம் கருத்து வேறுபாடை கொடுக்கவே செய்யும். அதனால புதன் பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் வாங்கி அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் வலுக்கிறார். நவாம்சத்திலும் ஆட்சி பெற்று மிக வலிமை பெற்று அமர்ந்திருக்கிறார். இங்க ராசி சக்கரத்திலும் சனி வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் சனியும் அமர்ந்து பரிவர்த்தனை பெற்றிருக்கிறார்கள். அப்படி பரிவர்த்தனை பெற்று சுக்கிரனும் சனியும் 2 பேருமே லக்கண அசுபர்கள், 2 பேருமே மிக பரிவர்த்தனை பெற்றதனால் வலுக்கிறார்கள். சரி சார், 12 குடையவர் 8ல் இருக்கிறாரு, 8 குடையவர் 12ல் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல விஷயம் தான். 12ஆம் அதிபதி 8ல் இருக்கலாம், 8ஆம் அதிபதி 12 இருக்கலாம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மறைவு ஸ்தானமாக அமைஞ்சு மறைந்து போகலாம். அது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். அதற்கு அந்த கிரக தசை வரும் பொழுது அந்த கிரகம் வாங்கிய சாரம் படிதான் வேலை செய்யும். அப்போ இந்த குரு தசை முடிஞ்சு இவருக்கு அடுத்து சனி திசை வருது, அது என்ன சார் செய்யும் அப்படின்னு இவர் கேட்குறாங்க. சார், இப்போ இந்த சனி வாங்கிய சாரம் என்ன, அதுதான் பலனை செய்ய போகிறது. நல்லா கவனிங்க. ராகுவோட சாரத்தை வாங்குகிறது. இப்போ ராகுவோட சாரம், ராகுவும் சனியும் ஒரே குணத்தை கொண்டவர்கள் தான். இங்கு உச்சம் பெற்ற சனி ஆயுள் தீர்க்கத்தை முழுமையாக கொடுத்திருக்கக்கூடியவர். ராகுவோட சாரம் வாங்கி சுவாதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த சனி மிகப்பெரிய யோகத்தை செய்வாரா அப்படின்னா இல்லை. ஆனால் கெடுபலனை செய்வாரானா கெடுக்க மாட்டார், கெடுபலனை செய்ய மாட்டார். அதற்கு காரணம், எந்த ஒரு கிரகத்திற்கும் சாரம் கொடுத்தவர் ஓரளவு பரவாயில்லாம இருந்துட்டா அதிலிருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆகையினால சனி என்பவர் நல்லது செய்ய மாட்டார் அப்படிங்கிற நிலைப்பாடு தான் இங்க எடுத்துக்கொள்ள வேண்டுமே ஒழிய சனி திசை முழுவதுமாக நல்லது செய்யும் என்று நாம் சொல்லவே முடியாது. அந்த சனி கெடுதல் செய்யாமல் இருந்தால் நல்ல விஷயம், அதைத்தான் நம்ம சொல்றோம். அதுவும் ஏன் கெடுதல் செய்யாதுன்னு சொல்றோம்? சுக்கிரனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கிரகம் கெடுபலனை செய்யாது அப்படிங்கிறதுனால தான். சரியா? ஒரு ஒரு இயற்கை அசுப கிரகமான சனியும் இயற்கை சுப கிரகமான சுக்கிரனும் பரிவர்த்தனை பெறுவது என்பது ஒரு கெடுபலனை செய்யாது. இதுதான். இப்ப சந்திரனை பார்த்தோம். இப்ப ராகு பாருங்க, லக்கணத்திற்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு. சுகஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடாது, சுகஸ்தானத்தில் ராகு இருக்கக்கூடாது. ஆனா இந்த 4ஆம் அதிபதியான புதன் அந்த 4ஆம் இடத்தை பார்ப்பது வீடு மனை வண்டி வாகனம் எல்லாம் அமைச்சு கொடுக்கும். அமைச்சு கொடுத்தாலும் ராகு 4ஆம் இடத்தில் இருப்பதனால் ஒரு நிம்மதி இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்தி விட்டுரும். 4ல் ராகு இருக்கக்கூடாது. அதனால ராகுவை பிரீத்தி பண்ணுவதற்காக ராகுவோட காயத்ரி மந்திரம் சொல்லுவதோ, புற்றுக்கோவிலுக்கு நாகராஜா நாகதேவதை கோவிலுக்கு அர்ச்சனை செய்வதோ, அது வழிபாடு செய்வதோ இவருக்கு ஒரு சிறந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது மாதிரி ஒரு ஃபாலோ பண்ண ரொம்ப நல்லா இருக்கும். 8ஆம் அதிபதியாக சுக்கிரன், ஆயுள் பாவக அதிபதியாக சுக்கிரன், ஆயுள் காரக அதிபதியான சனி, 2 பேரும் பரிவர்த்தனை பெற்றதால் தீர்க்கமான ஆயுளை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அதுவும் குரு லக்கணத்தை பார்ப்பதும் நல்லது. 8க்கு 8ஆம் இடமான 3ஆம் இடம், அதுவும் ஆயுள் பாவகம் தான். அதையும் இந்த குரு பார்ப்பது ஆயுள் தீர்க்கத்தை கொடுக்கும். ஆயுள் தீர்க்கமான ஜாதகம். பயப்படவே வேண்டாம். சின்ன சின்ன விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. 4ஆம் இடத்தில் ராகு இருப்பதனால் தேவையில்லாத வீண் அலைச்சலை ஏற்படுத்தும். நடந்துக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஃப்ரீயாக நிம்மதியாக உட்கார்ந்தோன்னு உட்கார முடியாது. அப்படியான நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஜாதகம் எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அரசு வேலை பார்ப்பவர், அரசு வேலை இந்த குரு தசையில் புதன் புத்தியில கிடைத்திருக்கிறது. குரு திசையில புதன் புத்தியில கிடைத்திருக்கிறது. நல்ல வேலை பார்க்கிறார். திருமணம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷன் ஆகாது. செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை என்பது குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி விடும். அது பிறரால் ஏற்படுத்தணும், பிற ஆட்களால் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுரும். செவ்வாய் சுக்கிரன் ஒரு ஆணோட ஜாதகத்தில் சேர்ந்து இருக்கக்கூடாது. ஆகையினால் அந்த கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருக்கிறது, அதுவும் சரியாகிவிட்டது அப்படின்னு இருக்கிறார். அடுத்து புத்திரர் 5ஆம் பாவகம்,
சந்திரன் உச்சம் பெற்று இருந்ததுனாலையும் சுயச்சாரத்தில் இருந்ததுனாலையும் புத்திர காரகரான குரு மிக வலுவாக விருச்சிகத்தில் நட்பு வீட்டில் அமர்ந்ததும் 5ஆம் இடத்திற்கு 5ஆம் பாவக அதிபதியாக செவ்வாய் நவாம்சத்தில் உச்சம் பெற்றதும் புத்திர விருத்தி, புத்திரர்களால் மிக அற்புதமான நல்ல பேரும் புகழும் பெறக்கூடிய ஒரு ஜாதகம் தான். சரியா? இந்த மாதிரி ஜாதக ஆய்வுகளை மிக சரியாக எடுத்து நம்ம பேசணும்னா அடுத்து வரக்கூடிய தசாகாலங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை சீரமைத்துக் கொள்ளலாம். இப்போ பாருங்க, சனி திசை அடுத்து வரப்போகுது. சுமாராகத்தான் இருக்கும். நல்ல பலனை எதிர்பார்ப்பது என்பது சிரமம். ஆனால் ஒரு விஷயம் என்னன்னா, 8ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று 6ஆம் பாவக அதிபதி நவாம்சத்தில் உச்சம் பெற்று இருப்பது என்பது, ஏன்னா இவர் ஜீவன காரகாதிபதி சனி, ஜீவனத்துக்கு காரகாதிபதி. காலபூச தத்துவப்படி மேசத்துக்கு 10ஆம் இடம் பார்த்தீங்களா, மகரம், அதன் அதிபதி சனிங்கிறதுனால ஜீவனத்துக்கு காரகாதிபதியாக அவர் வர்றார். அப்படிப்பட்ட ஜீவன காரகாதிபதியான சனி ராகுவோட சாரத்தில் இருக்கும்போது மறைமுகமாக பொருள் ஈட்டக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். மறைமுகமாக பண வருவாயை ஏற்படுத்தி கொடுக்கும். புதையல் யோகம், லாட்டரி யோகம், ஷேர் மார்க்கெட்டில் லாபம் கிடைப்பது, ஒரு திடீர் பண வரவு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி யோகத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி ஏற்படும் பொழுது மிக கவனமாக அந்த பொருளாதாரத்தை கையாண்டு, ஏன்னா சனி கொடுக்கிறாருன்னு நினைச்சிடக்கூடாது. சனி கொடுப்பதை பக்குவமாக நல்ல விஷயமாக அதை பயன்படுத்தினால் அந்த பணம் எங்கேயும் போகாது. சரியா? இப்படி ஜாதக ஆய்வு செய்வதற்கு உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம். ஜாதகம் பார்க்கலாம், ஜாதகம் ஜோதிடம் படிக்கலாம். ஜோதிடம் படிக்கணும்னாலும் ஆன்லைன் வகுப்பு இருக்குது. ஏற்கனவே 3 மாதம் போயிடுச்சு. இப்போ பலன் சொல்கிற வகுப்பு போயிட்டு இருக்குது. அடுத்து இன்னும் அடுத்த மாதம் அனௌன்ஸ் பண்ணோம்னா அடுத்த வகுப்புக்கு சேர்க்கை நடந்து கொண்டு இருக்கும். சரிங்களா? மொத்தம் 6 மாத வகுப்பு தான். ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். இது தேவகுரு ஜோதிடம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க.